விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு முன்னாடியே அந்த அரசியல் வருகையையும் இந்த அரசியல் கட்சியும் பெருமையாக பேசி அதற்கு என்ன சொல்கிறது ஒரு ஆதரவு கொடுத்து அது நல்லா வரணும்னு வாழ்த்துனவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அதில் ஒரு உரையாக தான் உதயநிதி அவர்கள் அவரை முன்னிறுத்துறதுக்காக அவரை அடுத்த ஒரு துணை முதல்வர்ன்ற பதவி கொண்டு வர்றதுக்காண்டி மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்களை காலி பண்ணணும், காலி பண்ணுற ஒரு தேவை இன்னைக்கு இருக்குது. ஸோ அதற்கு கட்சிக்குள்ள ஒரு உள்கட்சி பூசலை உருவாக்கணும்னு பாஜக மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பயன்படுத்திருச்சு. விஜய் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி உதயநிதி தூக்கி பிடிக்கிறாரு ரஜினின்னு எழுதுறாங்க. போன எல்லா இடத்துலையும் இவர் பக்கத்தில் புஷி ஆனந்திருப்பார், கேமரா இவர் பக்கத்தில் இருக்கும், இவர் காதில் இருக்கும் கேமரா. இன்னும் சொல்ல போனால் நான் உங்களுக்கு இவர் அந்த பைக்கில் எந்த பைக்கில் போவார்னு கூட நான் சொல்லுவேன். சரி, விஜய் இல்லாத மற்ற முன்னணி நடிகர்கள் அனிதா வீட்டுக்கு போனது ஒரு 5 பேர் சொல்லுங்கள் சார். மொத்த அரசியல் நிகழ்வுகளுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் நிகழ்வுகளுக்கும் அரசியல் அசம்பாவிதங்களுக்கும் அவர் எந்த அரசியல் கட்சியிலையுமே சாடினதில்லை. அட்லீஸ்ட் தப்பு யாரு பக்கம் கூட பேசினதில்லை. அவங்க கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை போட்டு கட்சி கொடி வந்துருச்சு, கட்சிக்கு பேர் வந்துருச்சு, கட்சிக்கு என்ன சொல்கிறது ஆந்தம் வந்துருச்சு, உறுதிமொழியாக இருக்கிறீங்க. இந்த எந்த விஷயத்துலையுமே எதன் அடிப்படையில் இந்த கட்சியினுடைய துவக்கம் கொள்கை என்ன? ஒருவேளை விஜய் அவர்களை ஆதரிச்சா ரஜினி ரசிகர்கள் விஜய் ஆதரிப்பீங்களா? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திரு சத்யன் ராமசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரஜினி அவர்கள் நிறையா மேடைகளில் அரசியல் பேசுகிறத நம்ம பார்க்க முடியாது. சமீபத்தில் கலைஞர் நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசின ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் துரைமுருகன் அதை மறுநாள் கிண்டல் பண்ணார். அதற்கு அடுத்த மறுநாள் இல்லை நாங்கள் நண்பர்கள் தான், நகைச்சுவையை பகைச்சுவையாக எடுத்துக்காதீங்கன்னாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இது அப்படியே இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டாக திரும்பிடுச்சு. துரைமுருகன் விசஸ் உதயநிதி அப்படின்ற மாதிரி இதை ரஜினி அவர்கள் கிளப்பி விட்டார் புது பூகத்தை அப்படின்னு நிறையா பேர் பேசிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இன்னைக்கு நேரத்தில் சார் ரொம்ப வருடமாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பல விஷயத்தை நடத்திட்டு இருக்காரு சார். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் ஆரம்பிக்கும் பொழுது துரும்பாக இருக்கும், அது மலையாறு ஆனதெல்லாம் இருக்குது. நீங்கள் 94 95 பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் அப்படியே சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு கோர்வையாக ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸாக மாறி அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இருந்தது. இதை கலைஞர் அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க, மூப்பனார் அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதில் சார் இங்கே தமிழ்நாட்டில் தான் எப்படி அப்படின்னா நீங்கள் ஆந்திராவிலையும் நான் நிகழ்த்தியிருக்கிறார். இப்போ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே போய் என்டிஆர் அவருடைய 100வது விழாவில் அவர் சந்திரபாபு நாயுடு அவர்களை தூக்கி பேசுனது அந்த அந்த கட்சி ரசிகர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அதை விட எதிர்கட்சிக்கு அவர் மேலே ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு மண்டலை உருவாக்கி ரோஜாலாம் இல்லாத பேச்சு பேசினாங்க. இன்னும் அந்த கட்சியினுடைய பல எம்எல்ஏக்கள் மந்திரி லெவலில் கூட தலைவர் தப்பாக பேசினாங்க. இதெல்லாம் நடந்தது. அண்ட் அதனுடைய கிட்டத்தட்ட அதற்கு அவங்க என்ன அனுபவிக்கணுமோ இப்போ அனுபவிக்கிறாங்கன்றதான் உண்மை. நீங்கள் ரோஜா அவர்கள்லாம் இந்த அளவுக்கு இப்படி ஆகும் அப்படின்னு யாரும் நினைக்கல இல்லையா? ஸோ அப்படிங்கும் பொழுது அவர் எடுத்த ஒரு சில முடிவுகள் இதெல்லாம் நம்ம சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சது என்றைக்குமே அரசியல் தரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மதிச்சிருக்காங்க, அதுக்கு கட்டுப்பட்டுருக்காங்கன்னு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யோசிங்க சார், சிஎம் இருக்கிறாரு, கலைஞருடைய மகன். கலைஞரை பற்றி ஒரு ஏவாவில் ஒரு புத்தகம் எழுதும்போது அது ரஜினிகாந்த் கையில் தான் முதல்ல கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எங்கேருந்து வந்தது? ஸோ இந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் வச்சுருக்காருல்ல, அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வச்சுருக்காரு இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கலைஞருடைய சிலை திறப்பு விழாவுக்கு துணை ஜனாதிபதி வரார், மோடி அவர்கள் வரார். மோடி அவர்கள் இங்கே உள்ள ஃபங்க்ஷன் கலைஞர் திமுகவுடைய ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் அரசியல் தெரிந்தவர்கள், இன்னும் பக்கத்து ஸ்டேட் சிஎம் இருக்கிறாங்க, இன்னும் பக்கத்து நாட்டிலேருந்து கூட ஆட்கள் வர வைக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இதுக்கு சரியானவர் நினைக்க வைக்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல அவர் இருக்கார் பாருங்க சார். இப்போவுமே அரசியல் வேண்டான்னு ஒதுங்கினதுக்கப்புறம் இருக்கிறார் பார்த்திங்கன்னா, அதுதான் அவர்கிட்ட எந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்றது புரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் பல கேள்விகளை வச்சுட்ருக்கோம். இதில் இந்த ஒரு பேச்சு பேசுனது பூனைக்கு மணி யார் கட்டணுன்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது சார். ஒன்று தலைவர் கெட்டணும்னு நினச்சிருப்பார். ஏன்னா அவர் எப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நினச்சிட்டாருன்னா யோசிக்காமல் டப்புன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பார். பின் விளைவுகள் முன் விளைவுகள் எதையுமே பார்க்க மாட்டார். என் மனசில் பட்டதை பட்டுன்னு அடிப்பேன் அடிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அதற்கு 20 உரை எழுதுவாங்க. நீங்கள் ஒன்று எழுதுவீங்க, நான் ஒன்று எழுதுவேன், அதை எதிர்க்கிறவன் ஒன்று எழுதுவான், அதுக்கு ஆதரிக்கிறவன் ஒன்று எழுதுவான். இப்படி பல உரைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு உரையாக தான் இது அந்த மாதிரி பல உரைகள் நான் ஒரு 2-3 உரையை சொல்கிறேன் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அதில் ஒரு உரையாக தான் உதயநிதி அவர்கள்
வந்து அவரை வந்து முன்னிறுத்துறதுக்காக அவரை வந்து அடுத்த ஒரு துணை முதல்வர்ன்ற பதவி கொண்டு வர்றதுக்காண்டி மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்களை காலி பண்ணணும். காலி பண்ணுற ஒரு தேவை இன்றைக்கி இருக்குது. ஸோ அப்போ அதற்கு கட்சிக்குள்ளேயே யாராவது ஒருத்தர் சொல்ல வச்சா உள்கட்சி பூசல்ன்ற ஒரு பேச்சு வந்துடும், ஒரு அவதூறு ஆயிரும். அது அதிமுகவுக்கு அவங்க என்கேஷ் பண்ணுற மாதிரி ஆயிரும், இல்லை ஒரு பாஜகவே என்கேஷ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ எல்லாத்துக்கும் பொதுவான, அதே நேரத்தில் அரசியல் சாயம் இருந்தும் இல்லாததுமா இருக்கிற ஒரு மனிதரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்களை ஸ்டாலின் பயன்படுத்திட்டாருன்னு ஒருத்தர் எழுதுறாங்க. இன்னொருத்தர் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இல்லை இதை கட்சிக்குள்ளே ஒரு உள்கட்சி பூசலை உருவாக்கணும்னு பாஜக மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பயன்படுத்திருச்சு அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே வந்து திமுக வந்து தன்னை அரசியலில் வரவிடாமல் பண்ணிருச்சு, அந்த ஒரு கோபம் தான் வெளிப்பாடுன்றாங்க. இன்னொருத்தர் ஒரு சில இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்களாம் எப்படின்னா, தாவை கழகத்திலேருந்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா, விஜய் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி உதயநிதி தூக்கி பிடிக்கிறாரு ரஜினின்னு எழுதுறாங்க. இதில் எதை நம்ப ஒன்றுமே புரியல. நம்ம தான் எதையாவது ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் என்ன எனக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் நான் சொல்கிறேன், நல்லதோ கெட்டதோ வேணும் வேண்டான்றதை அவர் முடிவு பண்ணுவார், அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் சார். இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, நாங்கள் என்னையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி உள்ளே வந்திருந்தோம்னா கமலஹாசனால இவங்களால சோபிச்சிருக்க முடியாதா? கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கலாம். அப்போது அரசியல் ஆசை எங்களுக்கு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நாங்கள் அந்த மாதிரியே வந்து ஏதோ ஆயிருக்கும்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுட்டு, சரி கூட்டமே இல்லை, ஏதோ கொஞ்சம் கூட்டனாலும் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு வேணான்னு முடிவு பண்ணி வெளியில் போன ஒரு தலைவர், வேணான்னு முடிவு பண்ணதுக்கும் அன்றைக்கி வந்து திமுக காரணம், சீமான்லாம் அவர் காரணம் கிளைம் பண்ணார். இப்படி ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணாங்க. ஓடிட்டார், பயந்து ஓடிட்டார், அது காரணம் நான் தான், இவன் தான், அவன் தான், கொரோனா இல்லை அவர் கொரோனான்னு சொல்கிறாரு, அவர் தோத்துருன்னு பயந்துட்டார், அது இதுன்னு பல உரைகள் அன்றைக்கி எழுதுனாங்க. ஆனால் முடிவு அவர் எடுத்தது. இந்த பேச்சும் அன்றைக்கி அவர் மேலே பேசுனதும் வந்து அவர் எடுத்த முடிவு தான். அவர் பூனைக்கு மணிக்கட்டுன்னு நினச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களே ஒரு இடத்துல குமரியிருக்காரு. என்னென்னா, நான் காலையில் எந்திரிக்கும் பொழுதே என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குன்னு எனக்கே ஒன்றும் தெரியல, ஒரு பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை இந்த இடத்துல சொல்லிடுவோம் அப்படின்னு தைரியமாக துணிஞ்சு சொல்கிறதுக்குலாம் வேறு யாராலையும் முடியாது, சூப்பர் ஸ்டாரால் தான் முடியும். அதெல்லாம் நம்ம இன்னும் அவருடைய துணிச்சலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை. அப்போ பேரை குறிப்பிட்டே துரைமுருகன் அதை சொல்லவும் தான் நேற்றுலாம் கூட பல பேர் அதை பற்றி எழுதுறாங்க. துரைமுருகன் வந்து என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படி சொல்லிட்டாரு, பல்லு போனவங்கன்னு சொல்லிட்டாரு, வச்சுட்டாரு. நான் என்ன கேட்குறேன்னா, என்னதான் இருந்தாலும் துரைமுருகனுடைய பேரை பயன்படுத்தி எல்லாரும் முன்னாடியும் சூப்பர் ஸ்டார் வந்து இப்படி சொல்லியிருக்கணுமா அப்படின்னா, அது எனக்கே வந்து ஏன்னா பேரை சொல்லி இப்படி சொல்லிட்டாரு, இவர் தான் இருக்கிறதுலே பழுத்தவர், இவர் வெளியில் போகணுன்ற அளவுக்கு சொல்லிட்டாருன்ற சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கே வந்து என்னடா இப்படி அடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி தோணுச்சு. அப்போ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ண தான் செய்வார். அது என்ன ரேசுப்பட்டவரா என்ன உங்களை மாதிரி என்னைய மாதிரியா துரைமுருகனு, சரி சூப்பர் ஸ்டார் நம்மளை சொல்லிட்டாரு சிரிச்சுக்கிட்டே போகிறதுக்கு அவர் அடிக்க தான் செய்வார். அப்புறம் அது அடிச்சுதாரு வச்சுட்டாரு, நம்ம நான் என்ன கேட்க முடியும்? அதில் ஒன்றுமே இல்லை. அவங்க 2 பேருமே வந்து அப்பா நீண்ட கால நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதே 2 பேருக்கு ஈக்குவல் ப்ரையாரிட்டி இருந்தது. ஸோ அப்படிங்கும்பொழுது அவங்க 2 பேர் பேசிக்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பெருசாக இப்படி சொல்லிட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்ல முடியாது. 2 சைட்லேயும் 2 தரப்புலையும் வந்து அடி விழுந்திருக்கு. ஆனால் முதல்ல இது வந்து இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்கள் துரைமுருகனுக்கு தான். இப்போ பாருங்கள், இது வந்து உண்மை, இது திமுகவே பிளான் பண்ணிருச்சு. அப்போ துரைமுருகன் இனிமேல் வந்து கட்சியில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி தான் அப்படின்ற அளவுக்கு இது ப்ரூவ் பண்ண போகிற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். இழப்பு வந்து இது துரைமுருகன் அவர்களுக்கு தான். ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாகவே அவர் அரசியல் பேசலை. இப்போ இவர் வந்து இப்படி பேசுகிறாரு. ஸோ இதை என்ன மாதிரி திருப்புவாங்கன்னா, உதயநிதி பக்கம் அவர் நிற்கிறாரா, இப்போ திமுக சார்பில் அவர் பேச போகிறாரா, திமுக சார்பில் நிற்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ சார், அதாவது இந்த கேள்விக்கு நான் எங்கேருந்து பதில் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, 2024 நம்ம இருக்கிறோமா, லால் சலாம் வந்தது சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. லால் சலாம் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் தன்னிச்சையாக விஜய் அவர்களை பற்றி பெருமையாக பேசினார். விஜய் அவர்களை பற்றி, விஜய் அவருடைய கட்சியை பற்றி பெருமையாக பேசுகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இதை நீங்கள் பதிவு பண்ணி ஆகணும், இதை நான் பதிவு பண்ணி ஆகணும், இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். என்னென்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு முன்னாடியே அந்த அரசியல் வருகையையும் இந்த அரசியல் கட்சியும் பெருமையாக பேசி அதற்கு என்ன சொல்கிறது, ஒரு ஆதரவு கொடுத்து அது நல்லா வரணும்னு வாழ்த்துனவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். வேறு யாருமே இல்லை. இந்தியன் செலிப்ரிட்டிஸ், வேர்ல்டு செலிப்ரிட்டிஸே வேறு யாரும் கிடையாது. விஜய்க்கு நெருக்கமானவங்க, விஜய்க்கு நெருங்காதவங்க, விஜய்க்கு என்ன சொல்கிறது தெரிஞ்சவங்க, தெரியாது, யாருமே கிடையாது. அதுக்கு வாழ்த்து தெரிவித்தது இத்தனைக்கும் அவருடைய மேடையில் லால் சலாமில் ஆடியோ லான்ச்சில் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப் செஷன் வந்ததுக்கப்புறம் விறுவிறு நடந்து போய் என்னை விஜய் சேர்த்து வச்சு பேசாதீங்க, அது அவருக்கும் அசிங்கம், எனக்கும் அசிங்கம், 2 பேருக்குமே அசிங்கம். நான் அவர் உழைச்சி இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது பண்ணு வந்துக்கிட்டு இருக்காரு, கட்சியெலாம் ஆரம்பிக்க போகிறாரு, அது நல்லா வரட்டும், அவர் நல்லா வருவாருன்னு. அப்போது அந்த இடத்துல விஜய்க்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார்ன்ற ஒரு கேள்வி எழலை.
இன்னைக்கு இது ஏன் எழுது அப்படின்றது புரியல. அப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கல, அவர் வந்து நடிப்பு ரீதியா தானே கம்பேர் பண்ணாரு. இப்பதானே அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. இதுவே உதயநிதி அதுக்கப்புறம் இல்லை சார், அதுக்கப்புறம் வந்து அவர் கட்சியவே பற்றியே பேசுவார். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவர், அரசியலுக்கு வரப்போறார், அதற்கு வாழ்த்துக்கள், நல்லபடியாக வரணும், பெருசாக வருவார், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வராருன்னு பேசுவார். அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அவர் விஜயை ஆதரிச்சார் சார். விஜயே கிட்டத்தட்ட என்டார்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் பேசினார். ரெண்டாவது, விஜய் அவர்களுக்கு வாழ்த்து அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் யாருமே தெரிவிக்கல. ஒரு கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த கட்சியை பற்றி வாழ்த்து பேசுறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். நேற்று கூட நடந்து போகிறாரு, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போகிறாரு. நோ கமெண்ட்ஸ்னு அது சொல்லலை. கரெக்டுங்களா? பல நேரங்களில் நோ கமெண்ட்ஸ். அவருடைய கட்சி, அவருடைய அரசியல் வருகை, அவருடைய கொள்கைகளை பற்றி பேசும்பொழுது கூட தலை சுற்றுது, நோ கமெண்ட்ஸ்னு சொன்னவர். விஜய் அவர்களுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு வாழ்த்து நம்ம அப்படியே கடந்து போயிருக்கலாமே. யார் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்படிங்கும்பொழுது வாழ்த்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போகணும், அதான் மாண்புன்னு சொல்லிட்டு போகிறார் இல்லையா? அப்படின்ற இடத்துல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார். அன்னைக்கு போன இடத்துல அவரை வரவேற்றது யார் சார்? அது என்ன அழகான வரவேற்பு. வரவேற்றது உதயநிதி ஸ்டாலின். இறங்கி வந்து வரவேற்கிறார். உதயநிதி ஸ்டாலின் லேசுப்பட்டவரில் ஒரு அமைச்சர், ஒரு நடிகர். அப்போ அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவரை முன்னிறுத்தி கழகம் இயங்க தயாராகிருச்சு. அது உண்மை, அது நீங்கள் மறக்க முடியுமா? நாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லைன்னு நினைப்பாரா? அவரை முன்னிறுத்தி அந்த கழகம் அப்போ அந்த கழகத்தை சார்ந்த பேசும் பொழுது அந்த கழகத்தில் உள்ள எல்லாரையும் பற்றி பேசுகிறோம். உதயநிதியை பற்றி பேசணுன்ற ஒரு வார்த்தையை பேசுகிறதுல என்ன இருக்குது? நாளைக்கு விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய கட்சி மாநாட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சாருன்னா பேச போகிறாரு. ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை சார், விஜய் அவர்கள் வீடு தேடி போய் ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டாரு சூப்பர் ஸ்டாரு. ஏன்னா என்றைக்குமே தன்னை தலைவர்னு பேசினவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தானே தலைவர்னு பேசினவர். அண்ணாமலை தம்பின்னு பேசியிருக்காரு, என் குருன்னு பேசியிருக்காரு, நான் இவரை வச்சு தான் பேசியிருக்காரு, எத்தனை சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துருக்கேன்னு பேசியிருக்காரு. அண்ணாமலை படத்தில் இருக்க ஒரு டைலாகை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி சினிமாவுக்குள்ளே வந்திருக்கேன்னு பேசினவர். சூப்பர் ஸ்டார்னு என்னை கம்பேர் பண்ணாதீங்கன்னு பேசினவர் விஜய் அவர்கள். என்ன வரப்போகுது? ஒன்றும் இல்லை, மொத்த ஆறாக மாறிடும். நீங்கள் போயிட்டு சூப்பர் ஸ்டாரோட வீட்டில் போயிட்டு அதுக்கு பத்திரிக்கை கொடுத்து நீங்கள் வந்தே ஆனந்த தலைவா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஒருவேளை வந்துட்டாரோ என்ன இருந்திருக்கும்? அங்கே என்ன பேச முடியும் சூப்பர் ஸ்டாரால்? விஜயை பற்றி புகழ்ந்து தான் பேசணும். அதனால் இடத்துக்கு தகுந்தாப்புல பேசுகிறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது எந்த இடத்துல யார் அவரை மரியாதை கொடுத்து மதித்து கூப்பிட்டாங்களோ அந்த மதிப்பையும் மரியாதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறவர். இதில் என்ன தவறு இருக்குது? ஓகே, அப்படி அவர் ஒரு வேளை விஜய் அவர்களை ஆதரிச்சா ரஜினி ரசிகர்கள் விஜய் ஆதரிப்பீங்களா? இதில் என்ன சார் ஒரு உண்மையான ஒரு கேள்வி இருக்குது. எப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து எத்தனையோ காம்படிட்டர்ஸ் இருந்திருக்காங்க சார், ரைட்டுங்களா? காம்படிட்டர்ஸ் ராமராஜன் ஆரம்பித்து, பாக்யராஜன் ஆரம்பித்து, பாண்டியராஜன் வரைக்கும், அண்ட் இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்கள்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் காம்படிட்டர் எங்களோடது. அப்படி அவர்களை எல்லாம் நம்ம தாண்டிட்டு வரும் பொழுது இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை முந்திட்டாருன்னு ஒரு தவறான ஒரு கிளைம். நீ காம்பீட் பண்ணுற, நீ கூட கம்பீட் பண்ணுறேன்னு சொல்லிக்கோ, அதை கூட ஏற்றுக்கிறோம். தவறான ஒரு கிளைம் பண்ணி ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பட்டத்தை பறிக்கணும்னு நினச்சி பறித்தாங்க. அவருடைய வாரிசு ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் விஜய் எந்த இடத்துலையுமே அவர் தன்னை சூப்பர் ஸ்டார் எந்த இடத்துலையுமே சொல்லிக்கவே இல்லையே சார். விஜய் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். சொன்னது சரத்குமார் அவர்கள் தானே. நான் அதான் சொல்கிறேன். நம்ம இப்போது நீங்களும் நானும் நண்பர்கள் அப்படின்னா என்னையை உட்கார வச்சுட்டு நீங்கள் என்னை இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டு பேசினாலும் தப்பு என்ன, நான் உங்களை அந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கலாம்ல. சரி, அந்த இடத்துல நிறுத்த வேண்டாம். அதை நான் வந்து இல்லை நீ அந்தளவுக்கு பெருமையை என்னை பற்றி ரொம்ப பெருசாக பேசிட்டீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நான் அதற்கு சரியானவனா இல்லைன்னு பேசியிருக்கலாம். இல்லை நான் ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தானாலும் சொல்லணும்ல. நான் கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிறோன்னா நீங்கள் என்னை பற்றி இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டு நீங்கள் புகழுவீங்களா, அவரை நான் முந்திட்டேன்னு புகழுவீங்களா, நானாக கண்டுக்கிறாத மாதிரி இருந்துக்கணும். இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு செட்டிங் இது? இங்கே தானே நம்ம ஹர்ட் ஆனோம். மற்றபடி விஜய் மேலே நமக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை. அதற்கு அப்புறம் உருவானதான பிரச்சனை. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதே சத்யன் ராமசாமி எங்கேயாவது விஜய் பற்றி தப்பாக பேசுகிறோன்னு ஒரு சின்ன பிட்டு துண்டு நியூஸை காட்டுங்க இருக்காது. தப்புனா தப்பு சொல்லணும். அதுதான் சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரும் அப்படி தான். அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்தில் அதில் உருவானது தான். அப்புறம் நீங்கள் சொல்கிற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு, நான் ஹைப்போதெட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை சொன்னேன். எதுக்காக நான் அதை கோட் பண்ணேன்னா, எந்த மேடையில் போய் யாரை பெருமையாக பேசணுன்றதுக்கு அவங்க டிசர்வ்டாக இருந்தால் பேச போகிறாரு. இப்போ என்டிஆர் அவர்களை பற்றி பேசினார் 100வது விழாவில். அதில் சந்திரபாபு நாயுடு தான் அதுக்கு டிசர்விங்கான ஆள். ஏன்னா என்டிஆருடைய மருமகன். ரெண்டாவது என்டிஆருக்கு அவருக்கு அத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் வழிநடத்திட்டு வந்தவர் அந்த குடும்பத்தை அவர் விடலையே. இந்த குடும்பம் பாலகிருஷ்ணா இன்னும் அவர் கூட தான், அந்த ஹரிகிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் அவர் கூட தான் இருந்தாங்க. இதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அங்கே சந்திரபாபு நாயுடு பற்றி தான் பேசினவர் ஒரு வார்த்தை ஜெகனை பற்றி பேசினாரா? இல்லை. ஒரு வார்த்தை ஜெகனுடைய அப்பாவை பற்றி பேசினாரா? அதுதான். இப்போது அன்றைக்கி பேசினவர் அதிமுக தப்பாக பேசியிருந்தாருன்னா தப்பு, விஜயை பற்றி தப்பாக பேசியிருந்தாரு, விஜயோட உதயநிதி ஸ்டாலின் பெருசுனா தப்பு. ஆனால் போன இடத்துல பேசினார். நான் அதனால தான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலான சிச்சுவேஷன் சொல்லி விஜய் அவருடைய மாநாட்டில் இவர் சூப்பர் ஸ்டார் போய் உட்காந்தாருன்னா அன்னைக்கு விஜயை புகழ்ந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் புகழ்ந்துருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா யாரும் புகழ்ந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரோட ஒரேஷன் உங்களுக்கு தெரியும், அதோடைய பவர் உங்களுக்கு தெரியும். அப்படி அவர் பண்ணிவிட்டு வந்துடுவார். பட் நீங்கள் கேட்ட அடுத்த கேள்விக்கு நான் வரேனே, அவர் ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் வந்து கண்ணை மூடி மேலே விழுந்துருவோம்.
அது நாங்கள் இன்றைக்கி நேரத்தில் நாங்கள் பிறந்ததுலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுடைய மூத்த என்ன சொல்கிறது ரசிகர்கள்லாம் இன்னும் அது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இது கொடுப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னு வைங்களேன், இன்றைக்கி அவர் அரசியல் வெளிச்சமே வேணான்னு ஒதுங்கிட்டார். இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதை இழுத்து தேர் வந்து மறுபடியும் தெருவில் வந்து நிற்காது நாங்கள் நம்புகிறோம். நின்னாலும் இழுத்துட்டு போக நாங்கள் தயார் சார். ஆனால் தேர் தெருவுக்கு வராதுன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோதான். ஓகே, உங்களை பொறுத்தவரையும் விஜய் அவர்களுடைய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து அவர் வந்து தான் சிஎம் ஆகுன்ற ஒரே ஒரு நோக்கத்தின் பேரில் போயிட்டுருக்கார். ஏன்னா இதற்கு முன்னாடி எங்கேயுமே வந்து நான் மக்களை காப்பாற்றுறதுக்காக நான் அரசியலுக்கு வருவேன்னு ஒரு இடத்துலையும் சொன்னதில்லை. மக்களுக்காக வருவேன் சார். அதான் மக்களுக்காக நான் அரசியலுக்கு வருவேன்னு எங்கேயுமே சொன்னதில்லை. அவருடைய அரசியல் கட்சி அறிவிப்புக்கு அப்புறமும் அவர் சொன்னதில்லை சார். அதான் உண்மை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவருடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டிங்கன்னா நான் உங்களை காப்பாற்றுவேன் அச்சன்லாம் எங்கேயுமே சொன்னதில்லை. என்னை போன்ற ஒருத்தர் தான் உங்களுக்கு தேவைன்னா எங்கேயும் இன்னும் சொல்லலை. அவர் மேபி முதல் மாநாட்டில் சொல்லுவார். இதற்கு முன்னாடி அவர் வந்து நான் அரசியலுக்கு வந்து மக்களை காப்பாற்றுறது, மக்களை வந்து முன்னேற்றி கொண்டு போகணும், தமிழகம் அப்படின்ற இந்த ஸ்டேட் வந்து இந்தியாவில் தலைநிமிர்ந்து நிற்கணும், அதுக்கு காரணம் நானாக இருப்பேன்னு எங்கேயுமே சொன்னதில்லை. இது கட்சி ஆரம்பிக்கணும், தான் சிஎம் ஆகணுன்ற ஒரு நோக்கம் அவருக்கு முதலேருந்தே இருக்குது. படத்தில் அதெல்லாம் காமிச்சிட்டே அந்த சமிக்கைகள்லாம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு படத்தில் கிட்டத்தட்ட அவர் சிஎம் ஆகிற வாய்ப்பு கிடைச்சும் அவருக்கு அது வாய்ப்பு கிடைக்காம இந்த பியூஷ் மானஸெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி விடுவார். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தெரியும். ஸோ அந்த லெவலுக்குலாம் போயிட்டு வந்துட்டாப்புல. நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் அவரை வச்சு கேள்வி கேட்பாங்க. அது ஃபுல்லாக சிஎம் சுற்றிக்கிட்டே வருவாங்க தெரியுமா? அப்போ கீழேருந்து உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கலாநிதி மாதிரி நக்கலாக சிரிக்கிற ஒரு இடம்லாம் வரும். அது கூட இன்றைக்கெலாம் பல இடத்துல ட்ரெண்டாக இருக்குது. அந்த ஒரு காரணம் தான் பீஸ்ட்டுக்கு ஆடியோ லான்ச்சே இல்லாமல் ஆக்குனாங்க. அது தெரியுமா? ஏன்னா இப்போது யார் முன்னாடி என்ன உட்காந்து பேசுன்றது இருக்குது. நீங்கள் கலைஞருடைய வாரிசு ஒருத்தர் முன்னால் உட்கார வச்சுட்டு இவ்வளோ பெரிய கட்சியில் ஒரு பொறுப்பு இவர் நினச்சிருந்தாருன்னு இன்றைக்கி இந்த கலாநிதி மன்றத்தை என்ன வேணாலும் ஆகலாம் அந்த கட்சியில். அப்படியான ஒரு இடத்துல வச்சுட்டு நான் சிஎம் ஆகும்னு ஒருத்தர் நின்று பேசிக்கிட்டு தானே அது எவ்வளோ நேரம் அவர் கேட்டுட்டு இருப்பார். அப்போ அப்படிங்கும் பொழுது தான் அதனால தான் பீஸ்ட்டுக்கு ஆடியோ லான்ச்லாம் பண்ணிச்சு. அந்த ஆடியோ லான்ச்லாம் அந்த படம் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ விஷயம் என்னென்னா அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து நீங்கள் சிஎம் ஆனால் என்ன பண்ணுவீங்க அது இதுன்னு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிகில் ஆடியோ லான்ச்சில் ஏதோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அவரை கேள்விகளை கேட்க வச்சு அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஒழிய தன்னிச்சா இங்கே உள்ள ஒரு பிரச்சனைக்காக அவர் வெடிச்சு எழுந்து எங்கேயாவது குரல் கொடுத்துருக்காருன்னா குரலே இது வரைக்கும் கொடுத்துருக்காரு சார். ஒரு இடத்துல குரல் கொடுத்ததில்ல. நான் சொல்கிறது ஒரு 3 இடம் என்னால் கார்லேட் பண்ண முடியும். அதில் வந்து அவருடைய மேடைகள் இந்த நாகப்பட்டினத்தில் ஒரு தடவை பேசுனதாக இருக்கட்டும். இப்படி அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்காக ஒரு இடத்துல அவரே வந்து மீட்டிங் வச்சார். இதெல்லாம் வந்து அவர் மக்கள் இயக்கம் ஆரம்பித்த புதுசில் அப்போல்லாம் எஸ்எஸ்சி கைடன்ஸில் இருக்கும்பொழுது ஒரு 3 இடத்துல பேசியிருக்காரு. அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் ஒரு சில இடத்துல கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. அதாவது இந்த ஜிஎஸ்டியை பற்றி கேள்வி கேட்கும் பொழுதும் இந்த பணமதிப்பு பற்றி கேள்வி கேட்கும் பொழுதும் அது போக அவர் படத்தில் தான் சார் ஜல்லிக்கட்டப்ப மக்கள் பக்கம் போய் நின்னாரு. ஸ்டெர்லைட் போராட்டத்தப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் போய் நின்னாரு. நீட் விவகாரத்தில் அனிதா அவர்கள் வீட்டுக்கு போனார். இதெல்லாம் எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? இது எல்லாரும் பண்ணதுக்கப்புறம், அதாவது நடிகர்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த நடிகர்கள் பட்டியல் வரும் தெரியுமா? அந்த பட்டியலில் விஜய் அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அவ்வளோதான். இதை பண்ணாத யாரும் நடிகர் சொல்லுங்கள். ஸ்டெர்லைட் அப்போ வேற எந்த நடிகர்கள் போனான்னு சொல்றீங்க? இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களை தவிர வேற எந்த நடிகர்கள் போனாங்க? இப்போ சூப்பர் ஸ்டாருமே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கல அப்படின்றதான குற்றச்சாட்டு. இல்லை, அது வந்து அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு போனாங்களா இல்லையான்றதுனே. ஓகே, நீட் அனிதாவுக்கும் மற்ற யார் போனாங்க? நான் அதான் சொல்கிறேன். நீட் அனிதாவுக்கு இவர் நைட்டாக போய் அவரை சந்திச்சுட்டு வந்தார். அதுவுமே ஒரு நல்ல ஜெஸ்டர் தானே சார்? நான் அதான் சொல்கிறேன். இப்போ நைட்டாக சந்திச்ச விஷயம் யாருக்கும் தெரியாமல் சந்திக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஃபோட்டோ எடுத்து அவர் ஒன்றும் அவரோட ட்விட்டரில் போட்டு பிரபலப்படுத்தலை. அதை எடுத்தது விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகள். அவங்க தானே அதை பண்ணாங்க. அதுதானே. அது அவர் தானே சார். கூட புஷியானந்த் இருக்காரு. நைட்டு யாருக்குமே தெரியாமல் போனது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? நான் மாஸ்கோட போகிறேன் சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக யோசிங்க சார். இப்போ நான் வந்து ஒரு செலிப்ரிட்டி. இப்போ நான் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு போகிறேன். நான் பாட்டுக்கு போய் அங்கே உள்ள மக்களை சந்திக்கிறேன், பேசுகிறேன், வர்றேன், வைக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் மூஞ்ச மூடிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, இப்போ யாருக்கும் தெரியாமல் போகணும்னு நினைக்கிறீங்க. எப்படி எல்லாத்துக்கும் தெரிய வருது சார்? அந்த ஒரு ஃபோட்டோ தான் வைரல் ஆச்சு. அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். இருங்க, அதுக்கு முன்னாடி வெளியிட்டு தான் அவர் போகிறாரு. அனுப்பிட்டாம்பாரு, அதெல்லாம் சொல்லிட்டு தான் போகிறாரு. ரைட்டுங்களா? அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா நடிகர்களும் போயிட்டாங்க. 10 நடிகர்கள் அதுக்கு முன்னாடி களத்தில் உட்காந்துருந்தாங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் போகலைன்னா உங்களுக்கு கேள்வி அப்படிங்கும் தான் சார் போனார். அப்போ உங்களுக்கு அந்த நிகழ்வுகளை இல்லை யார் கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? விஜய் அவர்கள் நீங்களான்னு கேட்க மாட்டோமா? இல்லை சார், விஜய் அவர்கள் அந்த நேரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா சார், அந்த வீடியோவும் அந்த விஷயம் அந்த நேரத்தில் நடந்த விஷயத்தில் ஏற்கனவே வந்து கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. விஜய் போகலை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் போனார். அது தெரியுமா உங்களுக்கு? சரி, விஜய் இல்லாத மற்ற முன்னணி நடிகர்கள் அனிதா வீட்டுக்கு போனது ஒரு 5 பேர் சொல்லுங்க சார்.
நான் எதை சொல்கிறேன், வீட்டுக்கு போகணும் அப்படின்றத நீங்கள் இருங்க. போகாம இருக்கலாம். ஆனா போனதோட போட்டோ வெளியில இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் இல்லை சார், நீங்கள் அது ஒரு பிளான்ட் அஜெண்டாவை உங்களுக்கு தெரியலையா சார்? சார் பிளான்டாவே இருந்துட்டு போட்டும் சார். நான் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறேன் அப்படின்றத அவர் பிளான் பண்ணி பண்ணியிருந்தா என்ன பிரச்சனை? அதில் உங்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை சார், ஒரு உண்மை இல்லைல்ல சார். நீங்கள் ஒரு உண்மையாக நான் என்ன சொல்கிறேன்னா, அனிதா அவர்களை எதிர்த்து நீங்கள் அரசை எதிர்த்து அந்த அரசு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு, இது ஏன் இப்படி பண்ணணும்னு கேள்வி கேட்டிருந்தா அதை நான் வேற மாதிரி பேசியிருக்கணும். சார் இப்போ ஒரு நீட்டை எதிர்த்து தானே சார் இருக்காரு. நான் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நான் நிக்கிறேன்னாலே அதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்றது தானே மறைமுகமான அர்த்தமா வருது. இப்போ கூட அவர் எந்த பத்திரிகையாளரையும் சந்திக்கல, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லல. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 படத்தை முடிச்சுட்டு அதை ப்ரொடியூசருக்கு லாபம் பண்ணிட்டு அது மட்டுமே தான் சார் கன்சர்னாக இருந்திருக்கு. மார்க்கெட்டிங் மட்டும் தான் கன்சர்னாக இருந்திருக்கு. நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்களே வந்துருக்கீங்க பாருங்க அந்த பாயிண்ட்டுக்கு. நான் அதை தான் சொல்ல வரேன். இப்போது நான் உங்ககிட்டே கேட்குறேன் சார், நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல போகிறீங்க, உங்களுடைய காதலியை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, மறைஞ்சு போனீங்கன்னா யாருக்கும் தெரியாதுல்ல. தெரிஞ்சு எப்படி தெரிய வருது சார்? நீங்கள் நானும் சாமானியர்கள், நீங்களும் நானும் போனாலே ஒருத்தருக்கு தெரியாது அப்படிங்கும் பொழுது, விஜய் போன்றவர்கள் மறைஞ்சிருந்து நான் வந்து என்னுடைய ஆதரவு மட்டுமே கொடுக்க போகணும்னு ஜெனியூனாக நீங்கள் நினைக்கிறவர் அப்படின்னா, நீங்கள் போனது எப்படி இவ்வளோ பெரிய வைரல் ஆகும்? அதை பண்ணது அவருடைய ரசிகர்கள். அவரோட சொந்த ட்விட்டர் தளத்தில் அவர் அதை போடலையே. போன எல்லா இடத்துலையும் இவர் பக்கத்தில் புஷி ஆனந்திருப்பார். கேமரா இவர் பக்கத்தில் இருக்கும், இவர் காதில் இருக்கும் கேமரா. இன்னும் சொல்ல போனால் நான் உங்களுக்கு இவர் அந்த பைக்கில் எந்த பைக்கில் போகிறாருன்னு கூட நான் சொல்லுவேன். எங்கள் அனிதா வீட்டுக்கு தூத்துக்குடி சரி இதுக்கு. ஸோ அப்படிங்கும் பொழுது எந்த பைக்கில் போகிற என்ன ஏதுன்னு நைட்டு அந்த நேரத்துலையும் இவர் பிடிக்கிற அளவுக்கு இருந்தாருன்னா, எய்தர் இப்படி வச்சுக்கோங்க, எய்தர் இவரால் அதை கூட ஒழுங்காக பண்ண முடியலன்னு எடுக்கணும் நீங்கள். அப்படி இல்லைன்னா அதுவும் இவர் பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. அந்த டைமில் இவர் பண்ணது எல்லாமே பிளானிங் தான். இதில் நீங்கள் இதை நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு கன்சர்னாக எடுக்கணும்னா அவர் வேறு மாதிரி டீல் பண்ணிக்கலாமே. நான் என்ன சொல்கிறேன்னா சார், உள்ளே போனோடனே வீடியோட ரெடியாக இருக்காங்க சார், உள்ளே இருக்கிறாங்க, இவர் உள்ளே என்ட்ரி கொடுக்குற ரெடியாக இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் பிளான் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, இவரை மறந்துருந்து எடுத்தாங்க, இவர் அங்கே போயிருந்து எடுத்தாங்க. நீங்கள் அனிதா வீட்டுக்குள்ளே விஜய் என்ட்ரு ஆவார், அவ்வளவு கிளியராக கேமராவோட செட்டிங்கோட அவள் மொட்டை அடிச்சுட்டு அவன் அண்ணன் இருப்பான் பக்கத்தில். 2 அண்ணன், அந்த 2 அண்ணன் போது எனக்கு தெரியும். அண்ணன் அதுக்கு பின்னாடி கேமராவோட வெயிட்டாக இருப்பாங்க. வந்தவொடனே உள்ளே வந்து பார்த்து பேசி போவார். இது நீங்கள் பிளான்டு இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது எல்லாமே அவருடைய அக்கௌண்ட்டில் எழுதுங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இது எல்லாமே அவருடைய மார்க்கெட்டிங்காக பண்ணார். அவர் வந்து இதை ஒழுங்காக பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா அந்த அரசை எதிர்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து விடுறதுக்கு இவர் முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கலாம். அப்படிலாம் நீங்கள் இருந்திருக்கலாம். இப்போது 13 பேர் கொல்லப்பட்டாங்கல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போனார். ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தார். விஜய் என்ன கொடுத்தாரு? ஸ்னோலின் வீட்டில் போய் உட்காந்தாரு, என்ன கொடுத்தாரு? அமௌண்ட் எதுவும் கொடுத்த மாதிரி. அதுதானே சார். நீங்கள் ஒரு இதுக்காக போகிறீங்க, ஒரு விளம்பரத்துக்காக போகிறீங்க. அப்போ இந்த விளம்பரத்துக்கு இது எல்லாருமே பண்ணுவாங்க சார். இது நான் விஜய் மேலே மட்டும் சொல்லலை. ஆனால் விஜயை மட்டும் ஏன் புனிதராக்குறீங்கன்றேன். இது எல்லாருமே பண்ணுவாங்க தான். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மொத்த அரசியல் நிகழ்வுகளுக்கும், இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் நிகழ்வுகளுக்கும், அரசியல் அசம்பாவிதங்களுக்கும் அவர் எந்த அரசியல் கட்சியிலையுமே சாடினதில்லை. அட்லீஸ்ட் தப்பு யார் பக்கம்னு கூட பேசினதில்லை. அவங்க கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை போட்டு வைரல் ஆகிறது இதுதான். இதை நீங்கள் எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? நீங்கள் சொல்லுங்கள். சூர்யா அவர்கள் அட்லீஸ்ட் வந்து அந்த எஜுகேஷன் பாலிசி மாறிச்சு இல்லையா, ஒரு 10 கோட்பாடுகளை அவர் அந்த லெவலில் கூட விஜய் பண்ணதில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்யூன் கன்சர்ன் இருக்கிறவங்க, பிரச்சனை யாரோ, பிரச்சனை கொடுக்குறவங்க யாரோ அதை பேசுவாங்க. ஒரு ஃபோட்டோக்காக போயிட்டு வருவாங்க. நீங்கள் அதுதான் நீங்கள் ஒரு கன்சர்னை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுற விதம்னா அங்கேயே தவறாக தெரியலையா நீங்கள்? ஸோ அவர் வந்து தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரல, அவருக்காக வர்றாரு. நீங்கள் கோட்பாடும் கொள்கையும் தெளிவாக இருந்து அதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்போ அமரர் விஜயகாந்த் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி கொடியிலேருந்து சின்னத்திலேருந்து எல்லாத்தையுமே வந்து படத்தில் காமிச்சு தான் உள்ளே வர்றாரு. 2005 அவர் வரும்பொழுது அவர் உள்ளே வரும்பொழுது அவர் பொலிட்டிக்ஸ் தான் வர்றாரு. அவர் அதுக்குன்னே உள்ள பீஸ் நமக்கு தெரியுமா தெரியாதா? விஜய் அப்படி உங்களுக்கு தோணுதா? அதுதான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் என்ன நோக்கம்ன்றது சரி, படத்தில் நடித்த வரைக்கும் ரைட்டு. நீங்கள் ஒரு படத்தை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் இதை பற்றிலாம் எதுவும் பேசலை, யாரையும் குறை சொல்லலை. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 6-7 மாதம் ஆக போகுது இல்லை, 6 மாதம் நெருங்கி ஆக போகுது. கட்சி கொடி வந்துருச்சு, கட்சிக்கு பேர் வந்துருச்சு, கட்சிக்கு என்ன சொல்கிறது ஆந்தம் வந்துருச்சு, உறுதிமொழியாக இருக்கிறீங்க. இந்த எந்த விஷயத்துலையுமே எதன் அடிப்படையில் இந்த கட்சியினுடைய துவக்கம், கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? சரி, கட்சிக்கு கொடி அறிவிக்கிறீங்களா, அந்த கொடியினுடைய கதையை கூட நான் சொல்கிறதுக்கு இன்னொரு நாள் தான் சொல்லுவேன் அப்படின்னா, அப்போ எதன் அடிப்படையில் ஒரு கட்சி உருவாகிருக்கு? உங்கள் கட்சி உருவாக்கம் என்ன காரணம்? நான் உருவாக்கணும்னு உருவாக்கியிருக்கேன் சார், அவ்வளோதான் சார். இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக உருவாகிருக்கு. ஏன் உருவாகிருக்குன்னா, திராவிடர் கழகம், திராவிடர்களுக்கான ஒரு கழகம் உருவாக்கணும்னு பெரியார் நினைச்சாரு. அதில் நான் வந்து பிற்போக்கு கொள்கைகள் நிறைய இருக்குது, நான் முற்போக்காக கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லி அண்ணா உருவாக்குனது திமுக. அதுலேருந்து அண்ணாக்குரிய கருத்துக்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது அண்ணா திமுக. ஒரு கட்சி உருவாகிறதுக்கு ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் உருவாகணும். நானும் ஒரு கட்சி வைக்கிறேன்னு யார் வேணாலும் வைக்கலாமே.
ஆனால் இங்கே அது அப்படி இல்லை. இப்போ ஒரு கம்யூனிசம் உருவாச்சு அப்படின்னா, முதலாளித்துவத்திலேருந்து படுத்திட்டு இருக்க தொழிலாளிகளை வந்து நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம். ரத்தத்தினால அந்த கட்சியினுடைய கொடி, அந்த அந்த தொழிலாளர்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சிம்பிளும் தான் அந்த கட்சிக்குள்ளே இருக்கும், அந்த கொடியில் இருக்கும். அது நோக்கம். அதுக்கு காரணம் இது. கட்சி கொடியில் இருக்கிறது எதெல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கோ எல்லாத்தையும் பொறுக்கி போட்டிருக்காங்க. வாகை மலர், வெற்றி, 2 யானை, பாதுகாப்பு, அது இதுன்னு. இது வந்து ஒரு டிசைன்டு சார், ஒரு டிசைன்டு அஜெண்டா. இது வந்து வெடிச்செழுந்து ஒரு காரணத்தினால குறைந்தபட்சம் வந்து மதிப்பு விஜயை பார்க்கும்போது எனக்கு சீமானுக்கு வந்துருது. சீமான் மேலே எனக்கு பெருசாக மதிப்பே கிடையாது. ஆனால் வருது. ஏன்னா ஏதோ ஒரு எவனோ எங்கேயோ அடிச்சுக்கிட்டாங்க. நமக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. உண்மை நம்ம அப்படி தான், நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். தமிழீழத்தில் அவங்க அது அந்த நாடு, அந்த நாட்டுக்குள்ளே உள்நாட்டு போர், அவன் அடிச்சுக்கிட்டான். அதை அட்லீஸ்ட் யூஸ் பண்ணியா இன்றைக்கி ஒரு கட்சி ஓட்டிகிட்டு இருக்காரு. ரைட்டா இல்லையா? அந்த புலம்பெயர் அந்த குரூப்லேருந்து பணத்தை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காரு. அதுவாவது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் வந்திருக்கு. இது எந்த நோக்கத்தின் அடிப்படையில், எப்படி ஒரு கட்சி நோக்கம் இல்லாமல் உருவாகணும், கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் உருவானதுக்கப்புறம் நான் பிறகுன்னு சொல்கிறேன்னா எப்படி சொல்ல போகிறீங்க நீங்கள்? இப்போ இவர் என்ன சொல்லிட போகிறான்னு நீங்கள் அதை சொல்லுங்களேன். என்ன கொள்கை சொல்லிட போகிற? தமிழ்நாட்டு மக்களை நான் பாதுகாத்துருப்பேன், நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வெற்றியை கொடுக்க போகிறேன், அதானே? இதை தவிர உங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வாகை மலருக்கும், இந்த கொடிக்கும், இந்த யானைக்கும் 1000 கதை எழுதிட்டானுங்க பசங்க. இது இல்லாமல் நீங்கள் ஒரு கதை சொல்லிடுவீங்களா என்ன நீங்கள்? அப்புறம் இது எந்த மாதிரியானது? ஒன்றுமே இல்லை. இது வந்து இட் இஸ் ஆல் அ பிளான். அந்த பிளான் படி அவர் போயிட்டுருக்காரு. ஒரு டெம்ப்ளேட், ஒரு கட்சி ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணணுன்றது ஒரு டெம்ப்ளேட். ஆனால் ஏன் ஆரம்பிக்கும், என்ன ஏதுன்றது வந்து நீங்கள் மக்களுக்காக நான் உயிரை கொடுக்க வரேன், அந்த அந்த ஆங்கிளே இது கிடையாது. தன்னுடைய வளர்ச்சி, தான் சிஎம் ஆகணுன்ற ஒரு ஆசை, ஒரு கனவு. அதுவும் தவறு இல்லை. இப்போ அவர் வந்து உடனே சிஎம் ஆகி நம்மளெல்லாம் கொல்ல போகிறாரு இல்லை, நல்லது தான் பண்ண போகிறார். எண்டாவது எதற்காக அவர் பண்ணுறாரோ, அவர் சிஎம் ஆகிறது தான் அதெல்லாம் பண்ணுறாருன்றதை நான் ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணுறேன். ஓகே சார், நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.